விழாவை வைத்து முன்னிலை இருக்கிறீர்கள். மிக விரைவில் நீங்கள் சார்ந்திருக்கின்ற பயிற்சியிலே ஒரு துறை ஆளுநராக இருக்கிறீர்கள். மிக விரைவில் ஆளுநராக வரப்போகிறீர்கள். அதனால் இந்த சபையின் சார்பாக உங்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவிக்க நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். இந்த நிகழ்ச்சி பெற்றோட வரிசையாக ஆயிரம் குமார் பக்கத்தில் நண்பர்களாம் பெரியார் நடத்த வேண்டிய நிகழ்ச்சி ஐயா இருந்தாங்க. இந்த ஆண்டு நம்மளால இதுக்கு என்ன பேச்சாளர்கள் நிலைமை உங்களுக்கே தெரியும். யாருமே 50,000 குறைவா பேச்சாளர்கள் வரல. இருக்கிற உண்மை நிலைமை தானே. ஏன்னா கம்மன் கழக செயலாளராக இருந்து அந்த பெரியவரோட நம்ம எஸ்என் குப்சாமியோட 35 ஆண்டுகள் பயணித்தவர். அவர் இல்லாமல் 7 ஆண்டுகள் தனியாகவும் நடத்தினோம். இதுதான் ஓரளவு பரவாயில்ல நடத்தணும். இப்போ கடந்த ஓராண்டு கொரோனாவில் இருக்கிறோம். அதற்கு பிறகு நம்மால் அந்த நிகழ்ச்சியை நடத்த தொடர்ந்து பெரியார் நடத்த முடியாத காரணம் பேச்சாளர்களை அழைக்க முடியவில்லை. குறைந்தபட்சம் 1 லட்சத்துக்கு மேலதான் பட்டிமன்றங்கள். அப்படின்ற நிலையில வேறொரு நிலைமை புரவலருடைய எண்ணிக்கை குறைவு, ஆதரவு குறைவு என்பதனாலே வருகின்ற 2024 நிச்சயமாக பெரியார்களை கமல் விழாவை நடத்துவோம். அது வந்து சந்தேகம் இல்லை. என் இந்திய தோழர் இந்திய கவிஞர் தலைவர் கவிஞர் பொன் செல்வகுமார் அவர்கள் இதை கண்டிப்பாக 2024 பெரியார்களை நடத்த வேண்டும் என்று அவரும் திருப்பி தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக நாம் அதை செய்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு பெரியார்களை புரவலாக நடத்த வேண்டும் என்று என்னை அன்போடு கட்டளையிட்டவர் அருமை மருத்துவர் பா அருள்பான். அவருடைய தந்தையாரை போலவே சமூகப்பணியை அக்கறையுடையவர். அவர் ஒரு கிராம ஒரு ஊராட்சி பஞ்சாயத்துக்கு தலைவராக இருப்போம். இந்த காலத்தில் ரொம்ப பிஸியான டாக்டர் அவர். ஆனாலும் கூட அந்த ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மக்களால். அதனால அவர் இதில் ரொம்ப ஆர்வம், மிக சிறந்த இலக்கியவாதி. அவர் சார்ந்திருக்கின்ற மருத்துவர்கள் சங்கத்திலே பெரியார்களே பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறார். ஐஎம்ஏ அமைப்பிலே பட்டிமன்றம் நடத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மருத்துவர் இந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டுரை வழங்கினார். இந்த விழாவை குறைத்து வைத்து சிறப்புரை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் பிஎஸ்எல்எஃப் எல்எம்எஃப் அலை மருத்துவர் கு கல்லழகன் அவரை திருவண்ணாமலையிலே ஒரு நிகழ்ச்சியை சந்தித்து கேட்டபோது மறுப்பு தெரிவிக்காமல் உடனடியாக ஒப்புக்கொண்டார். அவருக்கு இந்த சபையின் சார்பிலும் வேறொரு மக்கள் சார்பிலும் நன்றியை நான் முதற்காலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் டைரக்டர், உலகளாவிய அந்த அலை சங்கத்தினுடைய இயக்குனர், வேறொரு மன்னிக்கு சொந்தக்காரர், பெரிய போஸ்ட் இருக்கார். ஆனாலும் அவர் ராமன் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை, கம்பன் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை கல்லறையை துவக்கி வைத்தால் எவ்வளவு பெருமையாக பொருத்தமாக இருக்கும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதனால என் நண்பர் கோவிலிட்ட சொன்னேன். அவரும் இன்டர்நேஷனல் டைரக்டர் அவர்களை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றார்கள். அவர் இங்கு வருகிறது நிச்சயமாக நமக்கு பெருமைக்குரிய ஒரு செய்தி. சிறப்பான பேச்சாளர், அவரும் மருத்துவர். இன்று உலகளாவிய அந்த இலக்கியங்களுடைய பன்னாட்டு இயக்குநராக இருக்கிறார். பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். கல்லூரியில் பயிற்சி தருகிற அளவுக்கு கிராஜுவேட்ஸ் உருவாக்குகிற உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் ஐயா டாக்டர் மருத்துவர் கு கல்லழகன் அவர்கள் இந்த விழாவை இப்போது துவக்கி வைத்து சிறப்புரையாற்றுமாறு உங்கள் சார்பிலே மிக்க பணிவற்றோடு இருக்கிறது. ஆண்களுக்கு பல ஆர்வங்களை தந்த தாய் சீர்வைக்கும் சிலப்பொறி ஆரம்பி சிந்தை கடலும் சிந்தாமணி மேகலையை மணியை குண்டல பேசி பார்ப்போர் பெற்றவர்கள் ஒரு குரலை காவியம் பாடும் கம்பன் தமிழை பாரதி பாட்டி தாசன் சாட்டையை வடங்குகளை உன்னை பார்த்திடுவாயில் வேறு கம்பன் கழக விழாவுக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு எங்களுடைய அலைன்ஸ் மாவட்டத்துடைய பூகோசவன் மாவட்டத்துடைய மாவட்ட 3ஆம் துணை ஆளுநர் அலை சுந்தரராஜன் அவர்களுக்கும் இங்கே நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து முன்னோடிகளுக்கும் இந்த விழாவுக்கு அறிமுறை ஆட்சி என்னுடைய அமர்ந்திருக்கின்ற என்னுடைய நெடுநாளைய நண்பர் கவிஞர் முனைவர்
சத்யவதி அவர்களுக்கு முதலில் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நெடுநாட்களுக்கு ஒரு கம்பனை மட்டும் தமிழ்நாட்டில் ஏன் போற்றி பாராட்டிக் கொண்டிருக்கிறது. ஏன் கம்பனுடைய தமிழ் மட்டும் சிலாகித்து இந்த தமிழ்நாட்டிலே பாராட்டப்படுகிறது. கம்பர் ராமாயணம் என்பது அது ஆத்திகர்களுக்கு மட்டும் என்பதாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆத்திகர்களும் கம்பனுடைய தமிழை ஏன் போற்றி பாராட்டினார்கள் என்று சொன்னால், கம்பனுடைய தமிழ் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. கம்பனுடைய தமிழ் அனைவரும் ஈர்த்தது. கம்பனுடைய தமிழ் அனைவரையும் போற்றியது. கம்பனுடைய தமிழ் அவருடைய ஓமை முகமானது. அந்த காலத்தில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படி பாடினார் என்று சொன்னால், அதை பின்பற்றி அதைத்தான் பல கவிஞர்கள் பாடினார்கள் என்பது ஒரு உண்மை. என்னுடைய தந்தை ஒரு தலைமை ஆசிரியர். எனக்கு ஒரு 7 வயசுலேருந்து இந்த புத்தக வாசிப்பு பழக்கம். அப்போ கம்பனை மட்டும் நிறைய கம்பன் விழா அந்த தொலைக்காட்சியில் பார்க்கும்போது எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், ஏன் கம்பனை பற்றி இவ்வளவு சிலாகித்து பாடுகிறார்கள் என்று சொன்னபோது, எதையுமே வாசிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும், ஆனால் அந்த கம்பனை பற்றியும் நீ வாசித்துப்பா அப்படின்னு சொன்னபோது கொஞ்சம் தான் நான் வாசிச்சேன், முழுசாக தான் வாசிப்பேன். அப்போ கம்பனுடைய அழகை பற்றி அவர் வர்ணிக்கிறாரு. அந்த பல்லழகை வர்ணிக்கும் போது மட்டும் சொல்லுவார், முத்து பற்களும் முழுநிலவை துண்டங்களும். என்ன ஒரு அற்புதமான முத்து பற்களும் முழுநிலவை துண்டங்களும். ஒரு முழுநிலவை வெட்டி வெட்டி போட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் ராமனுடைய பற்கள் இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். இதுக்கப்புறம் தான் நிறைய கவிப்பேரசு வைரமுத்துக்கு ஒரு சினிமா பாட்டு. அப்போ அந்த காதலை பற்றி காதலின் பாடும்போது அந்த காதலின் பாடுதான் ஒரு வரி இருக்கும். என்ன வரின்னா, நீ வெட்டி வெட்டி போட்ட நகமெல்லாம் குட்டி குட்டி நிலவாய் இருந்தது. இப்ப கம்பனுடைய முழுநிலவின் துண்டங்களும் இந்த வெட்டி போட்ட நகங்களும் குட்டி குட்டி நிலவாயிருந்தா கம்பனுடைய சாயல் இல்லாமல் இனி எவரும் தமிழை எழுத முடியாது என்கின்ற ஒரு அடிப்படை வகுத்து வந்தான் கம்பன். அதெல்லாம் தான் போற்றி பாடுகிறார். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்திருப்பது கவிதை. காதில் வைத்தினுடைய அழகான ஒரு வாக்கியம். ஒரு கவிதை என்று சொன்னால் அது உள்ளார்ந்து தொடர்ந்து அவர்களை பழக்கப்படும். அந்த உள்ளத்தை ஆழ்ந்து அப்படியே லயிக்கணும். அதிலிருந்து அவன் மீளக்கூடாது. அந்த தமிழின் ஓமையில் இருந்து அவன் வாழக்கூடாது. அவன் வாழுகின்ற வரை அதனை ஆட்சி செய்து கொண்டிருப்பதுதான் அந்த கவிதையினுடைய தாக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியதான் தொடர்ந்து கம்பனை பற்றி நாம் பாடிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு அயோத்தியிலே ஒரு ராமருக்காக கோயில் கட்டப்படுகிற பொழுது அங்கே ஒரு வால்மீகியுடைய பெயர் அதன் விமான நிலையத்துக்கு சொல்லப்படுகிறது. இப்போ கம்பனை நிறைய பேருக்கு தாரும். கம்பன் கூட எவ்வளோ பாடியிருக்கிறான். ஏன் கம்பனை நாம இந்த வட இந்தியர்கள்லாம் புறக்கணிக்கிறார்கள் அப்படி ஒரு பேச்சு கூட இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பெயர் வைப்பதனால் யாரும் எதையும் மனதை ஆள முடியாது. எந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதெல்லாம் அவர் தொடர்ந்து ஆண்டு கொண்டே இருக்க முடியும் தான் கம்பனுக்குரிய சிறப்பு. இப்போ இங்க இருக்கிற கூட்டத்தை நம்ம பார்க்கும்போது கூட எல்லாருமே ஒரு 50+ ஏதோ குழந்தையோடு சிலர் கூட்டி வந்திருக்காங்க. அப்போ கம்பனுடைய தாக்கத்தை இந்த இளைஞர்கள் மனதில் நாம் தாக்கமாக ஏன் ஏற்படுத்த முடியவில்லை? இது ஒரு கேள்வி தூக்கி இன்னைக்கு கவிதை பாட வந்திருக்கின்ற திரிசடை என்கின்ற தலைப்பில் கவிதை பாட வந்திருக்கிற எஸ்.ஜி. மோகன்குமார் அருமை தம்பி, என்னுடைய சீடன் மோகன்குமார் தான் பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்மளோட மிக பிரமாண்டமான குருவாக இருப்பார். ஆனால் அவர் தான் நம்மளோட ஒரு 10 வயசு குறைவானவர். அதை தாண்டி நாம் இந்த சமுதாயத்தில் கம்பனுடைய தாக்கத்தை இந்த இளைஞருக்கு ஏன் கூட்டப்பட முடியவில்லை என்று சொன்னால், எப்பொழுது நம் குழந்தைகளுக்கு நம் வாசிப்பு பழக்கத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையோ அப்போது தமிழின் சுவையை நீங்கள் அவர்களுக்கு ஊட்ட முடியாது. நீட் அப்படிங்கிற எம்பிபிஎஸ் தேர்வுக்காக மருத்துவத்துறை அனைத்து துறைகளுக்கான தேர்வுகளுக்காக நீட் அப்படிங்கிற எக்ஸாம் இருந்தபோது ஒரு 2 வருஷம் தமிழ்நாடு பின்தங்கிச்சு. 3வது வருஷம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து மட்டும்தான் அதிகப்படியாக அந்த நீட் தேர்வுக்காக மாணவர்கள் தயாராகினார். என்ன அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் ஏற்பட்டது. அந்த பின்தங்கிய மாவட்டத்தில் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக ஒரு புத்தக திருவிழாவை நடத்தி அங்கள் குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து அந்த மாணவர்களுக்கு
வாசிப்பினுடைய பழக்கத்தை ஏற்படுத்திய தாக்கம்தான் வாசிப்பு என்ன என்பது அவர்கள் தொடர்ந்து அந்த மருத்துவத்திலே சாதிக்க முடிந்தது என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு வாசிக்கிற பழக்கம் என்று ஒரு ஏற்படுத்திய தவறு இது. என்னுடைய இந்த கரோனா பீரியடில் தான் ஒரு 3 விஷயமான மாற்ற மக்களிடையே ஏற்பட்டது. முதல்ல வாசிப்பு திறன் மேம்பட்டது, அடுத்து சிந்தனை திறன் தன்னுடைய தனித்திறன் மேம்பட்டது, 3வது தன்னுடைய செயல்பாட்டு திறனும் மேம்பட்டது. இந்த 3 விஷயங்கள் மேம்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாசிப்பு பழக்கம் பலரை கரோனா பீரியடில் அந்த காலத்தில் வாசிப்பு பழக்கமும் மாறும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் சொல்றோம். உலகம் தோன்றியதிலிருந்து 2000 வரைக்கும் நம்முடைய உலகம் முழுவதும் மக்கள் தொகை அது எவ்வளவு இருந்துச்சுன்னா வெறும் 500 கோடி தான் 2000 வரைக்கும். 2000 2024 ஒரு புள்ளி விவரம் எடுத்து சொல்றாங்க. 2024 நாளை பிறக்கும் பொழுது உலகத்தின் மக்கள் தொகை 800 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வாசிப்பு பழக்கத்தில் ஏன் நான் புள்ளி விவரம் சொல்றேன். கம்பனுடைய தமிழ் இந்த மக்கள் தொகை கூட்டுவதற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். என்னுடைய பையன் இந்த கரோனா பேரில் அவன் வாசிப்பு இந்த மாதிரி புத்தகத்தை கொடுத்தா அதெல்லாம் யார் படிப்பாங்க? இந்த மாதிரி ஆள் தான் படிப்பாங்க. டிஜிட்டலாக இருந்தால் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு பொழுது அந்த கரோனா பேரில் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயக்குனர் பாலா அவர்கள் எழுதிய நான் தான் இவன் தான் பாலா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுக்கும். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என் பையன் ஒரு கேள்வி கேட்டான். இந்த இயக்குனர் பாலா என்ன இவ்வளவு குறிப்பியாக இருக்கிறார்? மகாத்மா காந்திக்கு பிறகு தன்னுடைய சுயசரிதையை 100% நேர்மையாக உண்மையாக எழுதிய ஒரே மனிதர் இயக்குனர் பாலா. முதல்ல ஒரு புத்தகம் எதை சொல்கிறது என்று இப்படி, அதுக்கப்புறம் அவன் இன்னைக்கு பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகும் பொழுது பொன்னியினுடைய செல்வனுடைய அத்தனை பாகங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது என்னுடைய சேமிப்பிலிருந்து அவர் பொன்னியின் செல்வன் படித்தார் என்பது படிப்பினுடைய வாசிப்பு பழக்கம் முதலில் கரோனா மற்றவர்களை படிப்பாளியாக மாற்றியது. அதற்கு பிறகு அந்த படிப்பு எப்பொழுது படிப்பு வருவதோ அப்பதான் சிந்தனை வரும். ஏன் இன்றைக்கு இளைஞர்கள்லாம் சிந்தனை கவிஞர்களாக வரல அப்படின்னா அவனுக்கு வாசிக்கிற பழக்கமே இல்லை. யாரோ ஒருவன் ஒரு வாட்ஸ்அப்ல வாந்தி எடுத்தது அப்படியே அவன் வாந்தி எடுக்கிறான், மற்றவங்களுக்கு வாந்தி எடுக்கிறான்னு தவிர சொந்தமாக படைப்பு திறன் ஏறவில்லை. அப்போ வாசிக்கிற பழக்கம் தான். இதை தாண்டி நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ரொம்ப நாளாக நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம், கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கவிப்பேரசு வைரத்துக்கு கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, ஒரு கவிஞன் படைத்தது எவ்வளவாக இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நிறைய பேர் புரியல, எப்படி உதாரணம் சொல்லு. அப்போ சொன்னாரு படைத்தது நகக்களவு. அப்போ ஒரு படிப்பு வாசிப்பு பழக்கம் தான் ஒரு சிந்தனைவாதியாக மாற்றும், அவனை கவிஞனாக மாற்றும், அவனுடைய படைப்பு திறனை மாற்றும். அந்த பழக்கத்தை நாம் இளைஞர்களுக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் எப்போ தமிழ்ல பேர் வைக்கலையோ அப்போ உங்களுடைய பழக்கம் போச்சு. தமிழின் அழகு முடியும் இல்லை பேர் வைக்கலையோ அப்பவே உங்கள் குழந்தைகளுக்கு தமிழினுடைய தாக்கத்தை பற்றி புரிய வேண்டும். தமிழினுடைய தாக்கத்தை பற்றி என்கிட்ட நிறைய பேர் தமிழில் கேள்வி கேட்டு ஷான்ற பேரில் தமிழ் வையணும். மொழிக்கு முதல் ஷாவே வராது. எப்படி வரும்? இந்த அளவு எப்படி தமிழை சிந்திக்கின்ற போது இழந்த குழந்தைகள் தமிழின் தாக்கம் வராமல் தான் வருவாங்க. அப்புறம் படைப்பு திறன். அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர் கேட்டார், இந்த கரோனா பேரில் ரொம்ப போர் அடிக்குது, அதனால கம்பராமாயணத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏதாவது மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி கேட்டாங்க. நான் கம்பராமாயணம் படிக்கணும் இல்லை பார்த்தேன். இந்த வயசுல போய் இந்த கம்பராமாயணம் படிக்க சொல்றீங்களே. கம்பனின் தமிழில் இதுவரைக்கும் ஊமை அப்படி யாரும் சொன்னதே இல்லை. வாலி இந்திய படத்துல ஒரு பாடல் எழுதி இருப்பார். அந்த கதாநாயகி படம் நெஞ்சையே பச்சதாய் மாற்றும் என் அழைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். இது வாலி எங்கிருந்து எடுத்தா தெரியுமா உங்களுக்கு? ராமன் சீதை ராமனை கட்டி தழுவுறார். அப்ப சீதை கட்டி தழும்போது அந்த முதுக சீதை ராமனுடைய முதுக அப்படியே தடவி பார்க்கிறார். கட்டி அடைக்கும் பொழுது அதனுடைய அந்த மார்புகள் துடைத்து பின்னால் வந்து விட்டதோடு தடவி பார்க்கிறார். கம்பன் எழுதி இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு 3 அதை படி சொன்ன உடனே அப்படியெல்லாம் கம்பன் எழுதி இருப்பாரா? எல்லாம் எழுதியிருக்கிறார். கம்பன் தொடாத விஷயங்கள் இல்லை, கம்பன் காட்டாத ஓமைகள் இல்லை, கம்பன் காட்டாத மகிழ்வுகள் இல்லை. படித்துப்பார், நுகர்ந்துவார், அந்த வாசனை உன்னை மகிழ்விக்கும் சொன்னபோதுதான் அப்படி படிப்பார். ஒரு 5 மாசம் கழிச்சு பார்ப்பார். என்னப்பா நீ சொன்ன, நான் படித்தேன், அதனால என்ன ஆச்சுன்னா என் குடும்பத்தில் இன்னும் குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னு. அதான் உண்மை. என்னன்னா கரோனா காலத்தில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்தது. கரோனா காலத்தில் இந்த உலகத்தில்
பிளான் திட்டமே இல்லாமல் ஒரு 130 குழந்தைகள் 130 கோடி குழந்தைகள் பிறந்தது இந்த உலகம் முழுவதும். அப்ப இவருக்கு சொன்ன விஷயம் இவர் வேற யாருக்கோ சொல்லியிருக்கிறார், அவர் வேற யாருக்கோ சொல்லியிருக்கிறார். இப்படி மொழிகளை தாண்டி, நாடுகளை தாண்டி, மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி கம்பனுடைய தாக்கம் உலகமெல்லாம் பரவியதால் தான் 130 கோடி பேர் கரோனால இந்த உலகம் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கம்பனின் தாக்கம் மட்டும். இப்படி கம்பனை பற்றியே நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இளைஞர்களுக்கு எப்படி கொண்டு செல்வது? அதான் ஏன் இன்றைக்கு லக்குமதிவு அவர்கள் நாம் மிக பிரம்மாண்டமான விழாக்களை எல்லாம் நடத்த முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆதி காலத்திலிருந்தே நம்முடைய மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் திருப்பத்தூர் பகுதியில்தான் கம்பன் கழக விழா என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இன்றைக்கு முன்னவர்கள் அவர்கள் திருப்பத்தூரிலே வந்திருக்கிறார்கள். அங்கே தொடர்ந்து அதனுடைய செயலாளராக இருக்கிற முனைவர் பேராசிரியர் ரத்தன நடராசன் அவர்கள் என்னுடைய பயிற்சியுடைய ஆசா. அவர் எழுதிய தாக்கம் ஒரு 50 தலைகளில் இருந்து தலையில் திரித்திருக்கின்ற அறிவு நான் இன்றைக்கு பலரை பண்டித்திருக்கும் ஒரு பயிற்சியாளருக்காக ஒரு இன்ஸ்டிடியூட்டுடைய தலைவராக இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் ஊட்டிய அறிவு, அவர் ஊட்டிய செறிவு. அப்படி நாம் வளர்க்கிறோம் என்று சொன்னால் இதற்கான கூட்டங்கள் வருவது யார்? இளைஞர்களை ஈர்க்கவில்லை என்று சொன்னால், எதிர்கால இளைஞர் சக்தியை நாம் பெறவில்லை என்று சொன்னால், கம்பனுடைய தாக்கம், கம்பனுடைய தமிழ் நம் எல்லைகளோடு நின்று எல்லைகளை தாண்டி பரவ வேண்டும் என்று சொன்னால் இந்த கம்பனை நாம் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். அப்போது அந்த எதிர்கால இளைஞர்கள் எந்த மொழியில் அதை நேசிக்கிறார்களோ, எந்த வடிவத்தில் அதை வாசிக்க முடிவார்களோ, எந்த வடிவத்தில் அதையெல்லாம் அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்துவோம், அந்த காலத்தின் மாற்றத்திற்கேற்ப கம்பனுடைய தமிழை நாம் எடுத்துச் சென்றால் கம்பனுடைய தமிழ் அந்த முழக்கம் நாடுகளை தாண்டி, எல்லைகளை தாண்டி இல்லை, முதலில் நம் தமிழக இளைஞர்களை தாண்டி அவர்களையும் ஈர்க்கின்ற ஒரு விஷயமாக எடுத்துச் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பாக நடக்கிற இந்த கம்பன் கழக விழாவை துவக்கி வைத்து உங்களுடைய சில செய்திகளை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சியோடு வாய்ப்பளித்துக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வணக்கம்.